டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாஃப்டான கேழ்வரகு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு இட்லிக்கு கேழ்வரகு நல்லா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் 3 டைம்ஸ் அலம்பிடுங்க. நம்ம என்ன தான் கேழ்வரகை சுத்தப்படுத்தினாலும் அதில் சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால் அந்த கேழ்வரகை நல்லா அரிச்சிட்டு தண்ணியில் அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம அரிக்கும்போது அந்த ஒயிட் கல் நம்மளால் பொறுக்கவே முடியாத ஒயிட் கல் இருக்கும் பாருங்கள், நல்லா தெரியும் அந்த ஒயிட் கல். ஸோ இந்த மாதிரி அரிச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது இதை 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். தென் இதுக்கு 1/2 கப் இட்லி அரிசி, 2 ஸ்பூன் அவல் எடுத்துகிட்டு நல்லா அலம்பிட்டு அதையும் அந்த கேழ்வரகோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊறணும். இந்த அளவுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துகிட்டு அதை நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அலம்பிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். தென் 1 கப் வாட்டர் ஃப்ரீசரில் ஐஸாக பண்ணுறதுக்கு வச்சிடலாம். தென் 1 ஹவர் கழித்து அந்த உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நான் எல்லாம் ஊற போட்டு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. அந்த உளுந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு தண்ணியை ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. தென் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். தென் அந்த ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா விட்டு அரைங்க. ஒரேடியாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் உங்களுக்கு சூடாகிட்டு அந்த உளுந்து நீர்த்து போயிடும். ஸோ கொஞ்சம் விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா கண்டு வரும். உளுந்து உங்களுக்கு நல்லா கண்டு வர உங்களுக்கு அந்த இட்லி சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தை நான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இதை நான் ஒரு சம்பளத்தில் மாற்றிட்டேன். அடுத்தது நம்ம அந்த கேழ்வரகு, அந்த அரிசி, அவல் ஊற வச்சோம்ல, அதை நல்லா போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதோடையே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் அந்த உளுந்தோட சேர்த்துக்கலாம். இதை நான் 2 டைம்ஸாக அரைச்சேன் அந்த கேழ்வரகை. அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அந்த ஊற வச்ச தண்ணி போட்டு அலம்பிட்டு அந்த மாவோடு போட்டு அந்த மாவை நல்லா இப்படி கையை போட்டு கலந்து வைங்க. இந்த மாவு கரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இட்லிக்கு என்ன பதமோ அது மாதிரி கரைச்சி வச்சிடலாம். இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 8 ஹவர்ஸ் ஆனவொடனே இது இப்படி நல்லா பொங்கி வந்தது. நல்லா மாவு திருப்பியும் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றிட்டு ஒரு 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேணால் நீங்கள் இட்லி வெந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டாமல் வரணும் அந்த குச்சியில். ஸோ ஒட்டாமல் வந்தது. எடுத்துகிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெளியில் வச்சுட்டு அப்புறமா இட்லி எடுத்துட்டிங்கன்னா அழகாக இட்லி அந்த தட்டில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வருது.